வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆஃப் சைட் கூட்டம். நான் உங்க ஸ்ரீராம். என் கூட கண்ணாடிலாம் போட்டு கலர்ஃபுல்லா பிகே ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம கிளப்புக்காக ஒருத்தர் நம்மளை விட பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க அல்வரஸ். அது என்ன நடக்குது? வருவானா மாட்டானா? நம்பலாமா நம்பப்படாதா? இது ஒண்ணு. அடுத்தது நம்ம ஹோம் மேட்ச் கேம்ப் நோவுக்கு அத்லெட்டிக் பில்பாவோட ஆட போறோம். அந்த மேட்சுக்கான ப்ரிவியூவும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல, ஷேர் பண்ணல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. 1.6 ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வி ஆர் வெரி க்ளோஸ். அந்த சப்போர்ட்டை கொடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுங்க நம்பி தான் நாங்க பண்றோம். அதுக்கான சப்போர்ட்டை நீங்க சப்ஸ்கிரைப் மூலியமா காட்டினா தான் நாங்களும் சந்தோஷப்படுவோம். உங்க கமெண்ட்ஸை வைங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்தையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப் சைட் கூட்டம்னு இருப்போம். ஸோ வீடியோக்குள்ள டைவ் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரணவ் ஆல்வரஸ் பாம்பா வருதா? என்ன கண்ணாடி போட்டுக்கிறத பார்த்தா வருது போலியே. நான் என்னடா நானா சைனிங் பண்ணி கொடுக்குறேன், இன்னையே கேட்குறேன் வருமா வராதான்ட்டு. இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல சொல்லுவானுங்களே, और कितना दूर 2 கிலோமீட்டர் பையா, और कितना दूर 2 கிலோமீட்டர் பையா, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்கான ஒரு முடிவு உனக்கு எண்டு ஃபிளாக் எங்கன்னே தெரியாம நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆல்வரஸ் வேணும், ஆல்வரஸ் வேணும், ஆல்வரஸ் வேணும்ட்டு. இப்போவும் என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன் கேட்டேன்னா எனக்கு கடைசியில கொடுத்துருவானுங்கன்னு தோணுது. அது டெலியூஷனா ஆப்டிமிசமா நீ என்ன வேணாலும் சொல்லிக்க இருக்கு. பட் எவென்ச்சுவலா இஃப் அவனுக்கு அங்க ஒரு ஃபியூச்சர் இல்ல, அதுவும் அவனோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஷோர் ஆயிடுச்சு, அவனும் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான்னா ஆன் டெட்லைன் டே வேற வழியே இல்லாம கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் ஜஸ்ட் மை தாட். இல்ல இந்த பில்டப் டு சிச்சுவேஷன் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் அத்லெட்டிகோ செகண்ட் மேட்ச் ஆடினானுங்க மெட்ரோபாலிட்டனோட. ஆல்வரஸோட பேர் வந்தோடனே பயங்கர பூ. அவன் அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஹி இஸ் நாட் வில்லிங் டு ஸ்டே தேர். அந்த மூஞ்சியே ஆல்வரஸ் இப்படிலாம் நான் பார்க்கவே நினைக்கவே இல்லப்பா. ஒரு மாதிரி நல்ல ஒரு சிஸ்டமான ஒரு பிளேயரு, ஒரு நல்ல கலக்கலன்னு இருப்பான் ஆளு. இப்ப லைட்டா தாடி எல்லாம் வச்சு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கான். நோ ஒன் வாண்ட்ஸ் டு see him in that state. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கான் அவன். நான் அவன் பார்சலோனாக்காக வரணுங்கிறதுக்காக சொல்றான்னு சொல்லல. அவன் ஒரு அத்லெட்டிகோ மேட்ரிட் பிளேயரா இருந்தா கூட சரி, அவர் எந்த கிளப் போறதா இருந்தாலும் சரி, எனக்கு இதான் தோணுது, நான் இதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருக்குமே ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஃபெலோ ஹியூமன் பீயிங்கா ஃபுட்பாலர் அதெல்லாம் தாண்டி ஒரு பிளேயரை, ஒரு மனுஷனை இப்படி பாக்குறது நம்ம யாருக்குமே பிடிக்காது. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்தது. டேய் அட்லீஸ்ட் சார்ட் அவுட் பண்ணி நீ தான் வேற ஏதாவது கிளப்புக்காவது போடா, ஆர்சனலுக்காவது போடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அட்லீஸ்ட் கோ தேர் அண்ட் பி ஹாப்பி மேன் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அவனை சிரிச்ச முகத்தோட பார்த்து தான் எனக்கு இதுவாக இருந்தனால ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அவன் பேர் வந்தோடனே பூ பண்ணதா இருக்கட்டும், அவன் உள்ள என்ட்ரி கேம்குள்ள வரும்போது அவனை பூ பண்ணதா இருக்கட்டும், அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேன் சைட்ல இருந்துமே தட் இஸ் ஜஸ்டிஃபைடு தான். அவன் கிளப்ல இருந்துகிட்டு ஒரு பிளேயர் நான் வெளியே போறேன்னு சொல்லும் போது ஆஸ் அ ஃபேன்ஸா உனக்கு கோவம் தான் வரும், ஒரு காண்டா தான் வரும். இப்போ நமக்கு ஏதாவது ஒருத்தன் பண்றான் அப்படின்னா மேபி நம்ம கூட அப்படி பண்ணலாம் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு புரியுது. பட் இட் ஹஸ் பிகம் அ பாயிண்ட் வேர் இட் இஸ் பிகம் டாக்ஸிக். ரெண்டு பக்கத்துல இருந்து உனக்கும் இவனுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ பர்சனலா ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் எவர் கோனா வேர் தட் அத்லெட்டிகோ மேட்ரிட் ஜெர்சி அகைன். அவன் அந்த கடைசியா அவனை வெளியே அந்த டனலுக்கு வெளியே நடந்து போகும்போது தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் த லாஸ்ட் வாக் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் திஸ் கிளப் அப்படின்னு. அதே மாதிரியே இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவன் ட்ரைனிங்க்கும் வரலையாம். ஸ்டொமக் பக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைனிங்க்கு வரல. அப்படிங்கும் போதுதான் இந்த பக்கம் ஒரு பாம்பா வருது நம்ம கிட்டே இருந்து. ஆல்வரஸ் நீ எனக்கா இவ்வளவு பண்றியா, உனக்கா இது கூட பண்ண மாட்டானா அப்படின்னு லப்போட்டா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, வி ஆர் ஸ்டில் அட்மைரிங் ஆல்வரஸ் அண்ட் இந்த மார்க்கெட்டுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அத்லெட்டிகோ ஆர் ட்ரைங் டு செல் ஆல்வரஸ் அப்படின்னு. நாங்க எங்களுக்கு ஆல்வரஸ் கொடுத்தா வி வுட் பி டிலைட்டட் டு கோ த்ரூ தி சைனிங். நாங்க ஆல்ரெடி ஆஃபர் பண்ணிருக்கோம். அந்த ஆஃபர் ஸ்டில் வேலிடா இருக்கு. we want to negotiate around that offer and we can come to the middle ground with all due respect to Atletico ன்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ இது எனக்கு தப்பா தெரியல. ஆனா சில பேர் இது தப்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவுட் ரைட்டா அவன் சொல்லக்கூடாது ஒரு பிளேயரு அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற? அந்த ஸ்டான்ஸ் என்ன அவனோடது? என்னை பொறுத்தளவுல இது இந்த இது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேர் எவ்ரி திங் ஹஸ் பீன் கெப்ட் அண்டர் த ராப்ஸ். அப்போ நீ வெளியே பேசுறான்னா எனக்கு ஒரு அர்த்தம் புரியுது, இந்த எதிர்க்கிறதுல ஒரு அர்த்தம் புரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் பிட்டு போட்டப்போ ஃபர்ஸ்ட் இதை பப்ளிக்ல போட்டுறது அத்லெட்டிகோ மேட்ரிட். அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல பார்சலோனாவை மார்க் பண்ணி நான் 4 ஸ்பாட்டிஃபை சப்ஸ்கிரிப்ஷனும் 2 நாயும் தரேன், நீ எனக்கு பெட்ரியோ லமின் யமாலையும் கொடுப்பியான்னு கேட்டவனுங்க. அவனுங்க தே மேட் இட் பப்ளிக்.
நீ வந்து ஒரு ஃபியூட வந்து பப்ளிக் ஆக்குனதுக்கு அப்புறம் நீ நீ அதுக்கப்புறம் அதை நீ டூத் பேஸ்ட் எடுத்து நீ திரும்ப இதுக்குள்ள டியூபுக்குள்ள போட முடியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம். தேர் இஸ் நத்திங் யூ கேன் டூ அபவுட் இட். எவ்ரிபடி நோஸ் பார்சலோனா வாண்ட் ஆல்வரஸ். லப்போட்டா இதுக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், சேயிங் ஹீஸ் ஆர் ட்ரீம் சைனிங் திஸ் சம்மர். ஆல்வரஸ் வெளியே வந்து என்னை என் ட்ரீம் கிளப்புக்கு போக விடுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்கான். அட்லெட்டிகோ மேட்ரிட் பிரசிடென்ட்டே வந்து நாங்க வந்து பார்சலோனாக்கு ஆல்வரஸை விற்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் பேசினா என்ன தப்புன்னு எனக்கு சத்தியமா புரியல. பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா லப்போட்டா பேசினதுல ஓப்பனா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 தரப்புல இருந்தும் ஓப்பனா இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு. வி டோன்ட் வாண்ட் டு செல் அப்படின்னு ஒரு பக்கமும், வி வாண்ட் ஹிம் அப்படின்னு ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இதுல என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு? ஒரு பிளேயரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து அவங்க லப்போட்டா இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து அட்லெட்டிகோ சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்கானுங்க அவங்க பிரசிடென்ட் மூலியமா அப்படின்னா வந்து இந்த விஷயத்துல வந்து விக்டமைஸ் ஆவறது ஆல்வரஸ் அப்படிங்கிற பிளேயர் கிடையாது, அட்லெட்டிகோ அப்படிங்கிற கிளப்பு தான். எங்களோட இமேஜ் வந்து டார்னிஷ் ஆகுது, எங்களோட ஃபினான்ஷியலா வந்து நாங்க வந்து பார்சலோனாவால டார்னிஷ் ஆகப்படுறோம். அது எங்களோட டிக்னிட்டி வந்து எங்களால வந்து மாரலி வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க வந்து பார்சலோனாக்கு மட்டும் விற்கவே மாட்டோம் ஆல்வரஸை, 0% சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் டிக்னிட்டின்ட்டாங்க அவங்க. எஸ். ஸோ இவங்களோட அவங்க ஸ்டான்ஸ் அது. பேசினதும் தப்பு இல்லை என்ன பொறுத்தளவுல. சரியா, ஸ்டான்ஸ் கரெக்ட் தப்புங்கிறதுக்குள்ள நான் அடுத்து வரேன். பட் அவங்க வெளியே வந்து இதுக்கு பேசினதும் தப்பு இல்லைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இது வந்து எல்லாருமே பப்ளிக்கா தான் பேசுறீங்கன்னா எல்லாருமே பப்ளிக்காவே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணுமோ பேசுங்க. என்னை பொறுத்தளவுல இது வந்து கரெக்டு தப்பு, யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்கு, யார் நெகோசியேட் பண்றாங்க, யார் கேட்கறாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி பிக் கிளப்ஸ் டோன்ட் ஆப்ரேட் லைக் திஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இது ஒன்று தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஈவன் இஃப் இப்போ நான் தான் கிளப்பு, நீ தான் பிளேயரு, எனக்கு வந்து நீ வந்து என்கிட்ட ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல இருந்த அப்படின்னா கூட நீ வந்து என்கிட்ட கிளம்பணும், எனக்கு இனிமேல் இந்த கிளப்புக்கு ஆடுறது இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, உன்னைய நான் இன்னும் என் கிளப்பில் வச்சுக்கிட்டேன்னா அது வந்து எனக்கு தான் வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ். நீயும் ஒழுங்கா ஆட மாட்டேன், நானும் வந்து உனக்கு ஹை வேஜஸ் கொடுத்து என் கிளப்பில் வச்சுட்டு இருப்பேன். என் ஃபேன்ஸும் உனக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. கடைசியில் என் சீசனை தான் வந்து அது ஸ்பாயில் பண்ணும். நான் எதுக்காக உன்னைய வச்சுக்கணும்? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கீப்பிங்? அவங்க என்ன பண்றாங்க, ஆர்சனல் சரி நான் உன்னை விற்க ரெடி, ஆனால் நான் பார்சலோனாக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆல்வரஸ் என்ன சொல்றான், நான் இங்கேருந்து கிளம்புனா பார்சலோனாக்கு மட்டும் தான் கிளம்புவேன், எனக்கு வந்து ஆர்சனல் போக வேண்டாம் அப்படின்றான். யாருமே விட்டு கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆக எங்க போகுது அப்படின்னு என்ன கேட்டேன்னா, நான் ஆரம்பம் வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து டெட்லைன் டே நீ பார்சலோனா வந்துருவான்னு சொன்னது வந்து ஒரு ஆப்டிமிசம்ல சொன்னேன். ஆனா ரியலிஸ்டிக்கா நீ என்கிட்ட வந்து எங்க போகுது அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு சத்தியமா தெரியல எங்க போகுதுன்ட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆக. I cannot see him staying at Atletico. அது மட்டும் நான் கிளியரா சொல்றேன். I don't see it working. அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நான் வந்து இதுக்கு மேல அவன் அட்லெட்டிகோ ஷர்ட்டை அவன் போட மாட்டான் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா அவன் பார்சலோனா சட்டை போடுவானா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஹோப். ஆனா அது நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டு நம்ம கிளப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது எந்த கிளப்பு சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸுக்கா இருந்தாலுமே வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகேவா, ஒரு பிளேயர் வந்து நம்ம கிளப்புக்காக சட்டை போட்டு வராண்டா அப்படிங்கும் போது எந்த டீமோட ஃபேனா இருந்தாலுமே உனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த டீம் எந்த டீம்ல அவன் இருக்கானோ அங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லும் போது அந்த டீமோட ஃபேன்ஸுக்கு அது வந்து கடுப்பா தான் இருக்கும். அது வந்து அதுதான் ஃபுட்பால், அப்படிதான் இருக்கும். ஓகேவா, நமக்கு ஃபிகோ போடும்போது நமக்கு எப்படி காண்டா இருந்ததோ அந்த மாதிரி இப்போ வந்து அட்லெட்டிகோ மேட்ரிடுக்கு இருக்கு, விச் இஸ் இன்னெவிட்டபிள். எல்லா கிளப்புக்குமே நடக்க தான் செய்யும். ரியல் மேட்ரிடுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், இப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கு. பட் வருவானா அப்படின்னு கேட்டா வித் அவர் வாட் எவர் ஸ்போக் இந்த மீடியா அட்லெட்டிகோ சைட்ல இருந்து பார்சலோனா சைட்ல இருந்து அட்லெட்டிகோ எவ்வளவு ரூத்லெஸ்ஸா இருக்கானுங்க இப்போ வரைக்குமே அப்படின்னு பார்க்கும் போது ஐ டோன்ட் திங்க் தே வில் செல் டு பார்சலோனா அப்படிங்கறத எனக்கு தோணுது. இதுக்கு மேலே அவனுங்க வித்தானுங்க அப்படின்னா அவனுங்களோட மானத்தை அவனுங்க அடகு வைக்கிற மாதிரி அதை அவனுங்க பண்ண மாட்டானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் எண்ட் அப், I want him to end up in a good place, man. At least somewhere far from this Atletico. Barcelona, at least Arsenal. Yeah. எங்கேயாவது நீ போயிடு, ஆனா இங்க மட்டும் இருக்காத. மூஞ்சில இருந்து சந்தோஷத்தை பார்க்கணும் எனக்கு தோணல. சில இந்த உடஞ்சு போன கண்ணாடி மாதிரி நீ ஒட்ட வைக்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் ஒட்ட வைக்க முடியாது, அது அவ்வளவுதான்.
ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பிளேயரா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேன்ஸ் பண்ண மாட்டானுங்க. பட் யா ஒரு பிளேயரை இப்படி பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. எந்த பிளேயரா இருந்தாலுமே சரி. இல்ல ஃபேன்ஸ் பூ பண்றதே நீ என்னன்னு பார்த்தனா, இனிமேல் நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க காமிக்கிற விதம் தான் அது. இட் இஸ் ஒன்லி டியாகோ சிமியோனேவுமே வந்து ஹீஸ் ஓகே டு லெட் அல்வாரெஸ் கோ. இட்ஸ் ஒன்லி த போர்டு தட் ஆர் பிஹேவிங் லைக் திஸ். எஸ். அவங்களோட ஈகோ, அந்த ஈகோனால தான் இன்னும் அவன் அங்க இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகுது இந்த சாகா அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம் போக போக. இப்போதைக்கு இதை ரெக்கார்ட் பண்ற டயத்துல ரொம்ப கோல்டா தான் போகுது. ஆமா. ஸோ பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அப்படியே நம்ம வண்டியை திருப்பி இந்த சாகாவை முடிச்சுட்டு அடுத்து என்னடான்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரூசிங்கான ஃபைனல் விக்டரி எல்சியில போய் அடிச்சுட்டு வந்தோம். மக்களே அதுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரிவ்யூக்கு. அதுக்கு கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் உங்க சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஹோம்ல கேம்ப் நோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சீசன் இன் லா லீகா அத்லெட்டிக் கிளப்போட ஆட போறோம். அத்லெட்டிக் கிளப் ஒரு புது மேனேஜரோட வந்திருக்காங்க. ஈடன் பேரு ஸ்டானிகா டெசிக்கோட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. கரெக்டான எனக்கும் தெரியல. எடின் டெசிக். யா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 3-1 தோத்துருக்காங்க. அங்க அவங்களோட ஹோம்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அதர் சைட் நம்ம க்ரூசிங் 5-0 ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். எனக்கு என்ன ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னா, ராட்ரி இஸ் கோனா பிளே மேன். அந்த ஒரு விஷயத்துல தான் நான் வந்து பயங்கர ஹைப்டப்பா இருக்கேன் நாளைக்கு மேட்சுக்கு வந்து. அதே மாதிரி இந்த வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் எல்லாம் எப்படி ஹானர் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நாளைக்கு ஆனர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்சிலோனா. பிகாஸ் தேர் இஸ் an issue that's going on. மாட்டோம்னே சொல்லிட்டாங்களா? ஆமா. இப்போ ஆக்சுவலா உனக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம ஃபேன் மக்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலா பார்சிலோனால. இந்த ஃபர்ஸ்ட் எல்சி கேம் நடந்துச்சுல, அப்போ எல்சியோட ஸ்டேடியம்க்கு வெளியே வந்து ஒரு ஃபேன் வந்து கேட்டலன் ஃபிளாகை வந்து இது பண்ணிட்டு போயிருக்கான், போத்திட்டு போயிருக்கான். சரியா? ஸ்பானிஷ் போலீஸ் வந்து அவனை போட்டு அடிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி இது பண்ணி அவனை லைக் ஃபுல்லா சப்டியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு பார்சிலோனால, தட் த ஸ்பானிஷ் போலீஸ் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி அப்படின்ட்டு. ஸோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிற ஒரு டைம்ல வந்து வென் சம்திங் எல்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபுட்பால் இஸ் கோயிங் ஆன், நாங்கள் வந்து எங்களுடைய திஸ் won't be the ரைட் டைம், நாங்கள் வந்து எங்களோட பிளேயர்ஸை வந்து ஃபெலிசிட்டேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்சிலோனா வந்து நாளைக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ தட் இஸ் அந்த பொலிட்டிக்கல் சைடு. ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு மக்களே. உங்களுக்கு ஆஃபீஸாக தெரிஞ்சிருக்கும் அந்த கேட்டலான் அந்த ஸ்பானிஷ் அந்த ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு. ஸோ அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி ராட்ரியோட இது வரப்போகுது. இது இருக்கு, தலைவரோட இனாகிரேஷன் இருக்கு நாளைக்கு. ராட்ரி பெட்ரி நாளைக்கு இருக்கு. எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க மேட்ச்ல? ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ராட்ரி டு ஸ்டார்ட் ஆப்வியஸா. அது வந்து பட் ஓவராலா வந்து ரைசிங் அந்த கேக்கே செகண்ட் ஹாஃப்ல வரும்போது தான் எனக்கு வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் வில் பீட் அத்லெட்டிக் கிளப். உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம வந்து கேம்ப் நூல ஆடின ஃபர்ஸ்ட் கேம் வந்து அத்லெட்டிக் பில்பாவ் கூட தான் இது பண்ணி ரெனோவேட் பண்ணி நாளைக்கு மறுபடியும் வராங்க. லாஸ்ட் டைம் 4-1 ஜெயிச்சோம், 4-0 4-1 ஜெயிச்சோம். லெவாத ஃபர்ஸ்ட் ஸ்கோர் அடிப்பாங்க கரெக்ட், ஜெயிச்சோம். இந்த தடவையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் லைன் தான் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டாக்கிங் வந்து நான் வந்து அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த இந்த படத்துல வரும்ல, டெய்லி வருவீங்களா அப்படின்னு கேட்பான்ல, அது மாதிரி நான் வந்து கிளிக் பால் டெய்லி இருக்குமா அப்படின்னு கேட்கிற மாதிரி நான் வந்து ஆயிட்டேன். அந்த லெவல்ல வந்து ஐ மிஸ் யூ ஆல்ரெடி ப்ரோ அப்படின்னு வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது அது வந்து. ஸோ ஐ எம் வெரி அடிக்டட் டு த கேம் பிளே மேன் நவ். எப்படா நாளைக்கு வரும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு எனக்கு வந்து. திஸ் இஸ் வாட் வி லவ் டு சி. இல்ல ஒரு ஃபேனா உனக்கு வந்து யூ ஷுட் பி டையிங் டு சி யுவர் டீம். அந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் கிளாட் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ நாளைக்குமே வந்து அந்த மாதிரியான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைனப் எப்படி போகும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து அப்படியே என்னுடைய சாய்ஸ் சொல்றேன். சொல்ல மறந்துட்டேன், பால்லே இஸ் கோயிங் டு பி இன் தி பேக் இன் தி ஸ்குவாட். ஆமா. ஸோ நான் என்னுடைய 11 சொல்றேன். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீ சொல்லு. ஓகே, ஜான் கார்சியா அண்ட் கோல். ரைட்ல வந்து எரிகாசியால் கண்டினியூ ரைட் பேக்கு.
சென்டர் பேக் வந்து ஐ திங்க் குபார்சி வில் ஸ்டார்ட் டுமாரோ. ஸோ ஐ திங்க் இல் பி குபார்சி அண்ட் ஜெரார்ட் மார்டின் சென்டர் பேக்கு. லெஃப்ட்ல வந்து ஐ திங்க் சாவியர் ஸ்பாட் வில் கண்டினியூ. பால்டே இன்னும் ஸ்டார்ட் கிறிஸ்டியன்சன் ஆட பண்ணலாம். மாட்டானா? ஐ திங்க் குபார்சி வில் ஸ்டார்ட். ஏன்னா குபார்சி ஆல்ரெடி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டா பார்சாக்கு ப்ரீ சீசன்ல. ஸோ ஹி ஷுட் பி ரெடி. அப்ப குபாசியன் கிறிஸ்டியன்சன் தானே போவாங்க இல்லையா? ஃபிளிக் வந்து ரொம்ப கீன் ஆன் ஹேவிங் அ லெஃப்ட் சைடட் லெஃப்ட் பேக், லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் பேக். அதனால ஜெரார்ட் மார்டினுக்கு தான் போவான்னு எனக்கு தோணுது. பட் நீ சொல்ற மாதிரி ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அவங்க வந்து கிறிஸ்டன்சன் அண்ட் குபார்சி போனாலும். லெஃப்ட் பேக் வந்து ஜாவியர் ஸ்பாட் தான் ஆடுவான்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் 2 reasons. 1, he deserves that continuity. நல்லா ஆடினான் போன கேமு. 2 வந்து பால்டே வந்து ஒரு இந்த அன்சர்டனிட்டி நடுல ஸ்டார்ட் பண்ண வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து இல்ல நாட் எட். கேன்சலோ ப்ரீ சீசனே இல்லாம வரான்டா. நாட் ஐ டோன்ட் திங்க் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் கம்மிங் டு மிட்ஃபீல்டு வந்து பெட்ரி ரீப்ளேஸ் கேவி அண்ட் மார்க் பெர்னால் அலாங் சைட் பெட்ரி மிட்ஃபீல்டில். அண்ட் முன்னாடி வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் அல் கோ வித் ஃபெர்மின் லோபஸ் ஸ்டில். ஃபெர்மின் லோபஸ் டு ஸ்டார்ட். லெஃப்ட்ல வந்து ஐ சூஸ் கார்டன் டு ரீப்ளேஸ் அடியம்மி. ரைட்ல வந்து லமீன், நடுவில் வந்து ரஃபிங்க. எனக்குமே வந்து இந்த லைனப் ஓகே தான். ஆனா எனக்கு வந்து நான் வந்து அடியமேவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் கார்டன் வந்து நான் அடியமே ஒன்றும் தப்பு பண்ணல. 10 நிமிஷம் ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டுங்கப்பா அந்த படத்தை அப்படின்ற மாதிரி தான் ஆயிட்டேன் நானு. ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்ச அடியமே என்ன பொறுத்தளவுல இல்ல, ஜாவியர் ஸ்பாட் ஸ்டார்ட் பண்ணா அடியமே ஸ்டார்ட் பண்ணும், பால்டே ஸ்டார்ட் பண்ணா கார்டன் ஸ்டார்ட் பண்ணும். இப்படிதான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாவியர் ஸ்பாட் ஸ்டார்ட் பண்ணா ஜாவியர் ஸ்பாட் வந்து இன்வெர்டட் ஃபுல் பேக்கா ஆட போறான். அப்போ நீ வந்து ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் விங்கர் ஆடுறதுல தான் சென்ஸ் இருக்கு. ஆனா பால்டே ஸ்டார்ட் பண்ணனா உனக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ரைட் விங்கர் தான் வேணும், லெஃப்ட் விங்கர் தான் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது கார்டன் ஸ்டார்ட் பண்றது மேக்ஸ் மோர் சென்ஸ். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் வசூல் நிச்சயம். ஸோ வசூல் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து போவோம். அதே மாதிரி இன்னொரு மேஜர் அப்டேட், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் என்னது அப்படின்னா, கேவி ஒரு ஜஸ்ட் நாக்கு தான், ஒரு ப்ரூஸ் தான் அவனுக்கு வந்து வில் பி பேக் இன் லைக் 1 week அப்படின்னு அஃபிஷியல் வந்துருச்சு. வெரி கிளாட் மேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து லமீன் யமால் தலைவன் வந்து என்னப்பா லமீன் யமால் சோகமா போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு விளையாட விருப்பம் இல்லையா, பாசோட விட்டு வெளியே போறானா? பால்டேக்கும் அவனுக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பால்டே வந்து ஸ்குவாடை விட்டு வெளியே தள்ளுறதுனால லமீன் யமால் வந்து வெளியே போயிடுவானா? ஆமா, லமீனுக்கு வந்து பார்சலோனாக்கு என்ன போட்டானுங்க. லமீன் வந்து அவனுக்கு அந்த பழைய டிசைரும் டிரைவும் இல்ல. நிறைய அந்த பொண்ணுங்க சவகாசம் வந்தனால ஹி லாஸ்ட் த பேஷன் இன் ஃபுட்பால். ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு பி பாப்புலர். அப்படி இப்படின்னு கதை எழுத சொன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சு நவுத்திடுவானுங்கப்பா கதை. எப்பா சில பேர்லாம் தமிழ் சினிமா கூட்டம் தான் எங்கேயாவது நல்ல கதை கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன கதை கதை அழக்கா சொன்னா இந்த பக்கத்து வீட்டு எது வீட்டு ஆண்டி எல்லாம் கதை அழைப்பாங்க பாத்தியா, சரசு உனக்கு தெரியுமாடி அப்படின்ற மாதிரிதான் நம்ம பசங்க. ஒரு டைப்பிங் இதுவும் கிடைச்சா போதும், கதை அளக்கிற மாதிரி யாரையும் அளக்க முடியாது மக்களே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தலைவன் பக்காவா இருக்கான். அது நான் சொல்றேன்ல மக்களே, அவனுக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. இப்பதான் வந்திருக்கான் ஸ்பெயின் வேர்ல்ட் கப்ல இருந்து. அவன் வந்து 3 வாரம் கழிச்சு ஒரு 2 ட்ரைனிங் செஷன் தான் போயிருக்கான். ட்ரைனிங் செஷன் முடிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ஃபிட்னஸ்லாம் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் லைக் 2-3 weeks ஃபார் ஹிம் டு கம் பேக் குட். அதாவது அவன் டாப் ஃபார்முக்கு. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நல்லா தாங்க ஆடினான் அன்னைக்கு கூட. 60 minutesல எடுத்துட்டாங்க. ஆனா பெருசா அவன் கோல் அசிஸ்ட் போடல. பட் நல்லா தான் ஆடினான், டீசெண்டா தான் ஆடினான். ரொம்பலாம் இதுவெல்லாம் ஆடல அவன். அப்படி அவன் வந்து 60 minutes ஆடினதே பெரிய விஷயம் அப்படி. ஸோ நமக்கு தெரியும் மக்களே, ஃபிளிக்கை பத்தி நமக்கு தெரியும். அந்த இதெல்லாம் அவர் பார்க்கல, லைட்டா கொஞ்சம் பிசர்லாம் தட்டினதை பார்த்தாரு அப்படின்னா ஓப்பனா பேசுற ஆள் அவரு. அவனே ஃபிளிக் வந்து என்ன சொல்றாரு, லமீன் இஸ் அ ஜீனியஸ்ன்றாரு. வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹிம், ஹீஸ் அ சீலிங் ரைஸ்ன்றாரு ஃபிளிக் வந்து. அந்த மாதிரி பேசுறவர் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருந்தா எப்படி அப்படிலாம் பேசுவார். ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ். நிறைய தமிழ் நம்ம பசங்களே வந்து நிறைய பேர் கொஞ்சம் கன்சர்ன் மாதிரி போட்டிருந்தீங்க ட்விட்டர்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பக்காவா வரப்போறான். பேலண்டோர் we are coming for you. அவ்வளவுதான், சரியா? அதெல்லாம் பக்காவா பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது கருத்து? மேட்ரிட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கியூகரலாக்கு வந்து அழகான ஒரு ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க. நல்லா இருந்துச்சு வேர்ல்ட் கப்புக்கா. சூப்பர் சூப்பர். ஆமா எஸ் ஓகே. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை. ப்ரெடிக்ஷன் எஸ், ப்ரெடிக்ஷனை மறந்துட்டோமே. நீ போ ஃபர்ஸ்ட், நீ போ, அப்புறம் நான் சொல்றேன்.
ஐம் கோயிங் ஃபார் அ 4-0 பார்சாவா? 4-0 பார்சலோனா. ஐம் கோயிங் ஃபார் லா 5-2 மார்டினா. பார்சா. ஆ? 5-2 பார்சா. 5-2 என்னப்பா ஏன்பா கோல்லாம் ஏன்பா கன்சிடர் பண்றீங்க? அதெல்லாம் வேணாமே. ஏன்னா நம்மளுடைய பேக்லைன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கு, அதனால நான் 5-2 பார்சான்னு சொல்றேன். ஓகே. ஸோ மகளே 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் லைனுக்கு தான் போயிருக்கோம். 4-0 5-2 அப்படின்னு. நீங்க என்ன உங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. கரெக்டான ப்ரெடிக்ஷன் வந்தது அப்படின்னா உங்களை பின் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது உங்களுக்கு தான் பண்றோம். ஓகே. ஆமா. அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு, உங்களுக்கு ஏதாவது இது இருக்கு அந்த அல்வரஸ் மேட்டர்ல இல்ல பார்சலோனா மேட்டர்ல இல்ல மேட்சை பத்தி தான் கருத்து இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் வைங்க. நாங்க கமெண்ட்டை கண்டிப்பா படிக்கிறோம், எல்லா கமெண்ட்டையுமே. ரிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனா கண்டிப்பா ரிப்ளைவும் பண்ணுவோம். ட்விட்டர்ல எங்களை ஃபாலோ பண்ணணும்னா ஆஃப் சைட் கூட்டத்தில் வந்து பாருங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருப்போம். எல்லாத்தையும் டேக் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க. எல்லா ட்விட்டர்ல. ஆமா. டேக் பண்ணி பிரணவ் யாராச்சும் ஹேண்டில் போட்டீங்கன்னா போதும். இன்ஸ்டாகிராம்ல அண்ட் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஹேண்டில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணணும்னா பண்ணுங்க. ராகவும் இருக்கான், எல்லாரையும் பண்ணுங்க. அப்படியே நம்ம கம்யூனிட்டி மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஆன் பில்டிங் ஆன் தட். அண்ட் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் அண்ட் உங்கள் PK. குட் பை.